Okay, good morning, guys. In today's class, we are going to discuss Cambridge cash balance approach. Already நம்ம வந்து quantity theories of money வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ quantity of theories of money என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ மணி இருக்குது அண்ட் அதோட வேல்யூ என்ன, அந்த மணியோட வேல்யூ என்ன அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணியில் பார்த்துருக்கோம். ஸோ அண்டர் திஸ் நமக்கு வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து Fisher's transaction approach நம்ம பார்த்துட்டோம். In today's class we are going to discuss Cambridge cash balance approach. Okay, let's get started. So Cambridge cash balance approach அதில் பார்த்தீங்கன்னா we have Marshall's equation. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m equal to kpy. ஸோ இங்கே m என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் மணி. டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது அண்ட் தென் y is representing aggregate real income of the community. ஒரு கம்யூனிட்டியோட டோட்டலாக வந்து டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறது y and p is purchasing power of money. ஸோ purchasing power of moneyனா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்க மணி வச்சு நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் purchasing power of money. And k is representing the fraction of real income which the public desires to hold in the form of money. ஓகே, ஸோ கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணுற மணியை விட அவங்க கையில் வந்து அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது தான் கே. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த ப்ரைஸ் லெவல், நமக்கு வந்து ப்ரைஸ் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி நீட் டு ஃப்ரம் த ஈக்குவேஷன் k is equals m is equals to kpy. இப்போ நான் இந்த ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம அந்த பக்கம் அமிச்சோம்னா இட் பிகம்ஸ் m by ky. Okay, so that is the equation we get. Okay, so the value of money, இங்கே வந்து நம்மளோட வேல்யூ ஆஃப் மணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்க முடியும் டிவைடட் பை டோட்டல் இன்கம். ஓகே, கெட்டிங் மீ தி வேல்யூ ஆஃப் மணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களாமா? ஸோ தி வேல்யூ ஆஃப் மணி கேன் பி found by dividing the total quantity of goods which the public desires to hold divided by total income by the total supply of money. Okay, so நம்ம வந்து நம்மளோட மணி வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எவ்வளோ வாங்க முடியுது டிவைடட் பை டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து நம்ம டோட்டல் நம்ம எக்கானமியில் இருக்க டோட்டல் மணி சப்ளை, டோட்டல் மணி வேல்யூ வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன் தி வேல்யூ ஆஃப் மணி இஸ் நாட் ஓன்லி சேஞ்சஸ் பை எம் பட் ஆல்சோ சேஞ்சஸ் பை கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்னா என்ன, நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ எம் மீன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மணி. ஸோ மார்ஷல் ஈக்குவேஷன் பிரகாரம் நம்மளோட மணி வேல்யூ வந்து குவான்டிட்டி ஆஃப் மணி பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது அண்ட் இட் ஆல்சோ பேஸ்ட் அப்பான் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கே வேல்யூனா என்ன, நம்ம வந்து பீப்புள் வந்து அவங்க செலவுக்கு எவ்வளோ வந்து லிக்விட் கேஷை கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கே. ஓகே, ஸோ மணி வேல்யூ வந்து எது மேலே டிபெண்ட் ஆகுது? போத் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் ஆல்சோ த கே வேல்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ கேம்பிரிட்ஜ் அப்ரோச்லேயே நமக்கு வந்து டூ டைப்ஸ் இருக்குது, மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் கீன்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ கீன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் n is equals to pk. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை ஆஃப் மணி, நம்ம எக்கானமியில் இருக்கிற டோட்டல் சப்ளை ஆஃப் மணி அண்ட் p is the general price level of consumption goods and k is the total quantity of consumption units the people decide to keep in from the cash. ஸோ நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி கேனா நம்ம கேஷாக நம்ம வந்து கையில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இங்கே கே. ஸோ நம்ம வந்து டோட்டல் மணி சப்ளை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைஸ் லெவல், கன்சியூமர் கூட்ஸோட ப்ரைஸ் லெவல் இன்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசு எவ்வளோ அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் மணி நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் கீன்ஸ் இஸ் indicates that K is the real balance because it is measured in terms of consumer goods. Okay, so கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே தான் வந்து ஒரு ரியல் ஃபேக்டர். எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கே வந்து எதில் டிசைட் ஆகுது? இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த பீப்புள். இல்லையா, இங்கே வந்து பீப்புள் தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட
அவங்களோட ஓன் டெசிஷன் அது இல்லையா. வேறாஸ் நம்ம வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் மணி அண்ட் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ரெண்டுமே என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் மானிட்டரி அத்தாரிட்டி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கே தான் வந்து ரியல் வேல்யூ, தட் இஸ் ரியல் பேலன்ஸ். பிகாஸ் எதுக்கு அப்படின்னு சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இட் இஸ் டிசைடட் பை the people, whereas N and P are decided by the monetary authorities. Okay, so that is what they are saying here. And later Keynes extended his equation. So on the equation n is equals to pkv வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n is equals to p of k plus rk dash. Okay, so rp வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் வந்து n by k plus rk dash. Okay, ஸோ இங்கே n வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், n தான் டோட்டல் சப்ளை ஆஃப் மணி அண்ட் ப்ரைஸ், p இஸ் ப்ரைஸ் லெவல் ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் k வந்து எவ்வளோ கேஷ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ். கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிஆர்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சிஆர்ஆர்னால் வந்து எல்லா வந்து பேங்க்ஸுமே என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஆர்பிஐக்கு நம்ம வந்து கொடுத்து வைக்கணும். அந்த ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி தான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கே டேஷ் இஸ் கம்யூனிட்டிஸ் டோட்டல் மணி டிபாசிட் இன் பேங்க்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். ஸோ கே டேஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து பீப்புள் வந்து அவங்க கையில் வச்சுருக்க காசு தவிர அவங்க வந்து பேங்க்கில் வந்து எவ்வளோ டிபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது தான் கே டேஷ். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கே டேஷ். ஓகே, அண்ட் ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இன் திஸ் எக்ஸ்டெண்டட் ஈக்குவேஷன் Keynes assumes that k dash and r are constant. ஸோ k dash and r வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காரு. k dashனா k and k dashனா அவங்க கையில் இருக்கிற காசு, பேங்க்கில் இருக்கிற காசு ப்ளஸ் இந்த எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் லெவல் இஸ் சேஞ்ச் டைரக்ட்லி and directly proportional to the money value. ஸோ மணி வந்து எவ்வளோ வந்து இப்போ மணி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸ் லெவல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா, மணி வால்யூம், ஸோ குவான்டிட்டி ஆஃப் மணி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுமாமா, பொருட்களோட விலையும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கே டேஷ் ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ப்ரைஸ் லெவல் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது, மணி வால்யூமுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் Keynes equation. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் both Keynes equation and Marshall's equation. Okay, so that's it.